பெரிய புராணத்தை அப்படியே முழுக்க நம்பி நாயனார் இந்த அளவுக்கு நான் விமர்சனம் பண்றேன்னு புறப்படுறவங்க அது சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் ஏத்துக்கணும். கடைசியில் இப்ப இந்த பிள்ளை புறப்பட்டு வந்தாச்சு. அப்போ சுவாமி உள்ளபடியே வந்து ஒரு பிள்ளைய கொன்னெல்லாம் முடிக்கல, அந்த குழந்தை திரும்ப வரும்படியும் செஞ்சிருக்கார். சிறுதொண்டர் காலம் சற்றேறக்குறைய 6-7ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா 1400 வருஷம் கழிச்சு சிறுதொண்டரை பத்தி இன்னைக்கு உட்கார்ந்து நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் பல்லவ மன்னனுக்கு படைத்தளபதிகளாக இருந்திருக்கலாம், எவ்வளவோ பெரிய யுத்தங்கள் எல்லாம் யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். சிறுதொண்டர் பேர் தான் நிலைத்து நின்றது. அவருடைய குரு பூஜையைத்தான் விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அவருக்கு இறைவன் செய்த அருளைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நீடித்து நிலைக்கும் பெருமையை அவருக்கு வழங்குவதற்கு திருவிளையாடல்களாக இதை செய்தார்னு அப்படியே எடுத்துக்கிறோம். அதனால இதுல வந்து ஒரு குழந்தையை வந்து கருணை இல்லாமல் கொண்டுட்டது இப்படிலாம் இங்க விஷயமே கிடையாது. இதே தான் மனுநீதி சோழன் கதைக்கும் சரி, அத்தனைக்குமே இறந்தவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து வரும்படியாத்தான் செய்து இது திருவிளையாடல் நிமித்தம்ங்கிறத காமிச்சு கொடுத்துறாரு. பெரிய புராணத்தினுடைய முக்கால்வாசி கதையை ஏத்துக்கிட்டாங்கன்னா பின்னாடி சொல்ற இந்த காட்சியும் சேர்த்து எடுத்துக்கணும். சீராளா வான்னு அவங்க கூப்பிட்ட உடனே வீதியில் விளையாடிட்டு இருந்த குழந்தை வந்தார் போலே வந்தார்னு தான் சேக்கிழார் முடிக்கிறார். அதுக்கு மேல அவங்க எதை உயர்ந்ததாக நினைத்தாங்களோ அந்த கைலாய அனுபவத்தை கொடுக்கிறார். பணிப்பெண்ணுக்கும் சேர்த்து கொடுக்கிறார், சந்தனத்தாதியாருக்கும் சேர்த்து கொடுக்கிறார். அந்த அம்மா ஒரு சின்ன பணி அவங்க ஒன்று செஞ்சிருக்காங்க, ஒரு திருப்பணி, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கிறாருன்னும் போது இதை வாசித்து உருகும் அடியார் யாருமே நாளைக்கு போய் அவர் வீட்டில் நான் பிள்ளைகறி கேட்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க, நிச்சயத்துக்கு சொல்ல மாட்டாங்க. வாசித்த அடியார்கள் யாரான கேட்டா என் பிள்ளையை கொடுப்பேனான்னா நிச்சயமா கிடையாது. எத்தனையோ இடத்துல சிறுதொண்டர் புராணம் சொல்லி முடிச்சுட்டு வீட்டில் 6 வயசு குழந்தைய வந்து ராத்திரி பார்க்கும்போது அழுதுகிட்டு கட்டி அணைச்சிட்டு தான் படுத்திருக்கோமே தவிர இதை நாம செய்யணும்னு ஒரு காலத்தில் நம்மளால முடியும்.